இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால், போதும் அப்படின்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுது புறப்படுதோ அப்பொழுது உங்களுடைய பொறுப்புகள், உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷன் கண்டிப்பாக இன்னொருத்தருடைய கையில் போகுன்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வேலை ரொம்ப பெருசு. ஆண்டவர் அவ்வளோ பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுக்கறது அப்படின்றது விளையாட்டு இல்லை. இன்னைக்கும் 40 வயசு 45 வயசுல எத்தனையோ பேர் ஒரு குடும்ப பொறுப்புக்காக அவ்வளோ வாஞ்சிக்கிறாங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்காதா, எனக்கு ஒரு பிள்ளைகள் இருக்க மாட்டார்களா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வராதா அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ சிஸ்டர்ஸ் எனக்குன்னு ஒரு திருமணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்ல கணவனார் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அந்த கணவனாருக்காக நான் இதெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் சமைச்சு போடுவேன், அப்படி ஒரு நாள் வராதா அப்படின்னு ஏக்கமா இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஒரு குடும்பத்தோட இருக்கணும், ஒரு வேலையோட இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் எப்படி தந்திருக்கிறாருன்னா, நமக்கு கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில சூழ்நிலையில் மனசில் வச்சு, சில மனிதர்களை நம்ம மனசில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போதும்னு சொல்கிறோம். அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா, யோனா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜனங்கள் மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய கசப்பின் நிமித்தம் போதும், அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், செத்தாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான், தூக்கி கடல்ல போடுங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப இரக்கம் உள்ளவர். சரி, கொடுத்துட்டு உடனே எடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல. வேண்டான்னு சொன்ன உடனே சரி போ, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யோனாவை விழுங்குவதற்காக ஆண்டவர் ஒரு மீனை கட்டளை இடுகிறார். அந்த மீன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். போதும், கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனா தரிசனத்துக்கு விரோதமா அவங்க போனாலுமே இந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலை அவனுக்கு உண்டாகுது. ஆனால திரும்பவும் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அந்த மீன் யோனாவை கரெக்டா எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? நினிவேல கொண்டு போய் அந்த மீன் அவனை நினிவேல கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கிற மகா நகரமானிய இந்த நினிவேவுக்கு நீ என்ன பண்ணு, ஆண்டவர் இந்த மாதிரி இந்த தேசத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு. இப்போ வேண்டா வெறுப்பா போய் ரொம்பலாம் போய் பேசல, கோபத்தோட கூட இந்த மாதிரி அழிக்க போறாருன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இப்போ திரும்ப இவன் ரொம்ப உஷ்ணமா இருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் ஒரு ஆமணக்கு செடி இருக்கிறது, அதுல நிழல்ல இருக்கிறான். அந்த ஆமணக்கு செடி ஒரே நாள்ல ஆண்டவர் புழுவை அனுப்பி பட்டு போக பண்ணுகிறார். இந்த மனுஷனுக்கு திரும்பவும் கோபம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போதும் அந்த எரிச்சல். அதற்கு பிறகு நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த யோனா என்ன ஆனாரு, என்ன ஊழியம் பண்ணாரு, எங்க தங்கினாரு, அவர்களுடைய அடுத்த வாழ்நாள் என்ன ஆயிடுச்சு, அப்படி என்கிற ஒரு பெரிய சரித்திரமே இல்லாமல் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து போதும்னு நினைச்சதுனால. ஆமேன் சொல்லுங்கள். தீர்மானம் எடுங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அதை செய்யக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துறாருன்னா அது என்ன சூழ்நிலை வந்தாலும் வழி நடத்தக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எவ்வளவு பேர் ஞானிகள் இருந்தாலும் அதை விட ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒரு போதும் கர்த்தரிடத்துல போதும் கர்த்தாவே அப்படின்னு கேட்க கூடாது. எனக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே, எனக்கு பலனை தாரும் கர்த்தாவே, எனக்கு அறிவை தாரும் கர்த்தாவே, எனக்கு இதை தாங்கக்கூடிய பலன் தாரும் கர்த்தாவே. இந்த ஒரு கான்செப்ட்ல உங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை இந்த உலகத்தில் ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களை கொண்டு சாதாரணமானதை அல்ல அசாதாரணமானதை செய்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இனி என் வாயிலிருந்து ஒரு நாள் கூட என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா போதும் என்கிற வார்த்தை வரவே கூடாது. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைங்க கூட இதை சொல்லுங்க. இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பொறுப்பை ஆண்டவர் தருகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அதற்கான கிருபைகளை கர்த்தர் நிச்சயம் தருவார். போதும் என்று சொல்ல வேண்டாம். ஐயோ ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, ஐயோ ஆண்டவரே என்னால் சகிக்க முடியல, ஐயோ ஆண்டவரே என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ஐயோ ஆண்டவரே என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, ஐயோ ஆண்டவரே எனக்கு விரோதமாக ரொம்ப எழும்புறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தாங்கிடும் பலன் உனக்கு தருவேன், தப்பி செல்ல வழி உனக்கு செய்வேன், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே, நல்ல கரங்களை தட்டி கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா. பாடோ காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். கைகளை மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல வழி செய். கைகளை மேல காலங்கிடவே வேண்டாம். பாடுங்க. என் மேல கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கிறார், என் மேல ஆண்டவர் லட்சியத்தை வச்சிருக்கிறார். காலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளையும், இல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷனையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா ரொம்ப பெருசா பார்க்கணும், ரொம்ப உன்னதமா பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை உன்னதமா நீங்க பார்க்கணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை நீங்க உன்னதமா பார்க்கணும், தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீங்க உன்னதமா பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க 2 கண்ணு, இதை உன்னதமா பார்க்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க சரீரம், இதை உன்னதமா பார்க்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை உன்னதமா பார்க்கறதே இல்லை. பாருங்க, நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு பிரதர் அவர் அப்போ செகண்ட் இயர் படிக்கிறார். ஆனால் அந்த செகண்ட் இயர் படிக்கும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், எனக்கெல்லாம் இந்த காலேஜெல்லாம் பிடிக்கல, நான் பாட்டுக்கு டிஸ்கண்டினியூ போயிட்டே இருப்பேன், இப்படியே பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், இவ்வளோ ட்ரிகர் கொடுத்தாங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார்.
அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தேர்ட் இயர் படிக்கிறாரு. தேர்ட் இயர் படித்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சிச்சு. 2 செமஸ்டர் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒரு 4 months, அடுத்த செமஸ்டர் ஒரு 4 மாதம், அவ்வளோதான். அது முடிஞ்ச உடனே கிராஜுவேஷன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சு 2வது செமஸ்டருக்கு வந்துட்டார். இன்னும் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு 3 மாதம் தான் இருக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபேமிலியில் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான். அந்த பைபிள் காலேஜ்லேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதற்கு பிறகு அவருக்கு இத்தனை வருடங்கள் படித்து கடைசியில் அந்த கிராஜுவேஷனை கையில் வாங்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த காரணமும் இல்லை. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது தெரியுமா? போதும் போதும், இங்கே படித்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேன்மை புரியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன வந்தாலும் எனக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்குது, எனக்கும் எத்தனையோ போராட்டம் வந்திருக்குது. ஆனால் என்னுடைய வாயிலிருந்து ஒரு நாள் கூட போதும், வீட்டுக்கு ஓடிடலாம், நம்ம இருக்க வேண்டாம், இதை விட நமக்கு பெரிய காலேஜ் கிடைக்காதா, இப்படி நினச்சதே இல்லை. என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணணும்னா இதை படித்து கிளியராக முடிக்கணும் ஆண்டவரே, எப்படியாவது முடிக்கணும் ஆண்டவரே, நீர் அதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்குறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தாங்கக்கூடாத சில காரியத்தை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கலாம். உடனே நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் நான் தான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இந்த பையனை பார்த்து போதும் அப்படின்னு நினச்சிட்டேன், இந்த கணவனாரை பார்த்து இப்படி பண்ணுறாங்களே போதும் அப்படின்னு நினச்சேன், இந்த வேலையை பார்த்து போதும், நம்ம ஏன் வேகமாக உழைக்கணும், நம்ம ஏன் வேகமாக செய்யணும், நம்ம எதுக்கு இந்த காரியத்தை செய்யணும், நம்ம ஒரு சாதாரணமான மனுஷனாக வாழ்ந்துட்டு போகலாம், ஒரு சாதாரணமான மனுஷியாக வாழ்ந்துட்டு போகலாம், நம்ம பெரிய காரியத்தை பண்ணி என்ன பண்ண போகிறோம், என்ன பேரை பெருசு, அப்படிலாம் உங்கள் மனசில் நிறைய தாட்டு ஓடலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இல்லை, உன் மேலே வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு, உன் மேலே வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. உங்களை கர்த்தர் இவ்வளோ பெரிய ஜெப ஆவி கொடுத்து வச்சிருக்கிறது பெரிய விஷயம். கர்த்தரிடத்துல ஒரு நாள் நீங்க சொல்லக்கூடாது போதுன்ற வார்த்தை வர வேண்டாம். தாங்கக்கூடிய கிருபை தாரும், செய்யக்கூடிய ஞானத்தை தாரும், தாண்டக்கூடிய கிருபையை தாரும், செய்யக்கூடிய ஞானத்தை தாரும், இந்த காரியத்தை சகிக்கக்கூடிய தன்மையை தாரும். நீர் என்னோடு கூட இருந்து பலப்படுத்தும். நான் நம்புகிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அப்படி கேட்கிறவருடைய தரிசனத்தை பெருக பண்ணுகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, போதும்னு சொன்னதுக்கு என்ன கேட்கணும் சொல்லுங்க எல்லாருமே? மன்னிப்பு கேட்கணும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும். ஏன்னா ஆண்டவருக்கு சில நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார், ரொம்ப கவனிக்கிறார். யோபுனுடைய மனைவிக்கும் யோபுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? யோபுனுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, போதும், தேவனை தூசித்து இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்படின்னா என்ன பெரிய ஊழியம், என்ன பெரிய ஜபம், என்ன பெரிய பரிசுத்தம். பரிசுத்தமா இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? நீ ஊழியம் செஞ்சு உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இந்த குடும்பத்தை விழுந்து விழுந்து கவனிச்சு உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? பிள்ளைகளுக்காக பாவம் செஞ்சிருப்பார்களோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு ஜோம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? போவியா தேவனை தூஷி ஜீவனை விடுவியா? எத்தனை நாள்? ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும், என் கண்கள் அவரை காணும். நான் சொல்ல மாட்டேன், என் வாயை திறந்து போதும். சிலர் பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீமா நிறைய பேர் நினைப்பாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேனே, செத்து போயிடுற ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த பொல்லாத கூட்டத்தில் உயிரோட வாழ்றதை விட நான் செத்து போறது நல்லது, என்னை எடுத்துக்குங்க. நல்லவங்கெல்லாம் ஜாகிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை எடுக்க வேண்டியது தானே. என்னை எடுத்தா யார் கேட்பா? என்னை எடுத்தா யாரு வருவா? என்ன எடுத்தா அவ்வளோதான், புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. கணவனாரிடத்துல பேசும்போது கூட நிறைய பேர் ஆமா நான் செத்தா கூட நீங்க எல்லாம் அழமாட்டீங்க. நிறைய கணவன் அப்படிதான், ஆமா நான் இந்த இடத்துல விட்டு போனேன்னா நீ நல்லா தான் வாழ்வ, சந்தோஷமா தான் வாழ்வ. இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார், ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார், ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுவார். பிரதர் சிஸ்டர், எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன் சிஸ்டர் பிரதர், இந்த மன குழப்பத்தில் மன கஷ்டத்தில் போதும் அப்படின்னு சலிப்போட சொல்றாங்க பாருங்களேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு இவ்வளவு சலிச்சுக்கிறியாப்பா, நீ இவ்வளவு சலிச்சுக்கிறியாப்பா, உன்னுடைய உன்னதமான அந்த காரியத்திற்கு எத்தனை பேர் வெளியில ஆயத்தமா இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கனவு தெரியுமா,
இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய கனவு, இங்க இருக்கிற நிறைய பேருடைய குடும்பம் எத்தனை பேருடைய கனவு தெரியுமா? இங்க இருக்கிற எத்தனை பேருடைய வேலை எத்தனை பேருடைய கனவு, நீங்க குடியிருக்கிற வீடு எத்தனை பேருடைய கனவு தெரியுமா? நீங்க டிராவல் பண்ணுகிற காரு, நீங்க டிராவல் பண்ணுகிற பைக்கு, இதெல்லாம் எத்தனை பேருடைய கனவு தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த கனவு இன்னும் நிறைவாகல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த கனவை நினைவாக்கி இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் நிறைய நேரத்தில் என்ன இல்லை தெரியுமா? அதை குறித்து உணர்வே இல்லை. எப்போ எடுத்தாலும் போதும் போதும், நான் என்ன போதும், இதுக்கு மேலே வாழ்ந்தேன். இல்லை, மன்னிப்பு கேளுங்க. சத்தமாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்ன மன்னிச்சுங்க, இனி நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. நேற்றைக்கு நம்முடைய திருச்சபையில் ஒரு வயதான தகப்பனார், இப்போ இருக்கிறதுலையே அவர் தான் டாப் மோஸ்ட் ஏஜ், கிட்டத்தட்ட 90 வயசு. அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். 90 இயர்ஸில் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இந்த ஊழியத்தை ஆரம்பத்திலிருந்து வந்தவர், சந்தோஷப்பட்டவர். என்னுடைய மூத்த மகன் ஜூடாவை ரொம்ப ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒவ்வொரு நாட்கள்லையும் எடுத்து, அவர் தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த தொப்பைக்கு மேலேயே நின்று விளையாடணும். அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே வருது. பட் இப்போ ரொம்ப ஏஜ் ஆச்சு அவருக்கு. அவர் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார். பஸ் ஓட்டுறதில்ல. எங்கன்னா கோயம்புத்தூர் டு வால்பாறை, அந்த வால்பாறையில் பஸ் ஓட்டுறவராக இருந்தார். அவருடைய சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட அவர் பண்ணலை. அதனால அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டிரான்ஸ்போர்ட் அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்தாங்க. அது ரொம்ப யாருக்குமே அது மாதிரி செஞ்சதில்லை. ஆனால் அவர் அவ்வளோ நேர்த்தியாக டிரைவ் பண்ணுகிறவர். ஸோ அவருக்கு அந்த மோதிரத்தை இந்த சர்ச்சினுடைய இடம் வாங்கும்போது என் லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அதை என் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமிட் பண்ணுறவர். ஸோ நேற்றுக்கு ரொம்ப உடல் முறை சரியில்லாமல் படுத்துக்கிறாரு, நடக்க முடியல, வெளியே வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவரை சந்திக்கிறதுக்காக போனேன். அவரை சந்திக்கிறதுக்காக போய் நான் வந்தோடனே, அது வரைக்கும் அவருக்கு நினைவு தெரியல. நான் வந்த உடனே பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே வந்துட்டிங்களா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சில வார்த்தைகளை பேசின உடனே அவருக்காக நல்லா ஜெபம் பண்ண உடனே முடித்த உடனே, பாட்டு பாடுவீங்கல்ல, ஜெபம் பண்ணுவீங்கல்ல, ஜெபம் பண்ணுறீங்களா, பாட்டு பாடுறீங்களான்னு சொன்னால் 90 வயசுக்கு மேலே நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாரு. அவருடைய வாயை திறந்து அந்த இருக்கிற சத்தத்தில் அவர் பாடிட்டே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, சாப்பாடு எதுவுமே அவருக்கு இறங்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் லிக்விடாக குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் வாயில் கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் போதும்னு சொல்லியிருப்பீங்க? தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். போதும்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு கிருபைதார் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் இந்த பாட்டை பாடும்போதே நீங்கள் எல்லாருமே ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை மன்னிச்சுங்க. அவர் தனிமையின் பாதையில் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் கடனாக இருக்கிற ஒரு அம்மா தீர்க்கதரிசியினுடைய மனைவி வர்றாங்க. வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி கடன் தானே முடியணும், நீ வீட்டில் போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி எல்லா பாத்திரத்தையும் எண்ணெயினால நிரப்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சகோதரி போய் வீட்டுக்குள்ள போய் பக்கத்தில் இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்களையும் வாங்கி எண்ணெயை ஊத்திட்டே இருக்கிறாங்க. இப்போ பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா அடுத்து எண்ணெய் ஊத்தணும், பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பாத்திரம் இல்லை, பாத்திரம் முடிஞ்சிருச்சு சொல்றான், போதும் அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வேதம் சொல்லுது, போதும்னு அவங்க நினைச்ச உடனே அந்த எண்ணெய் என்ன பண்ணிச்சு அப்படின்னா நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தாண்டி ஒரு லாரி பிடிச்சி குண்டாவும் அண்டாவும் கொண்டு இறக்கி ஊத்துனா வருமா? சொல்லுங்க, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போதும்னு ஒரு டைம் நீங்க சொல்லி சில காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து இன்னொருடைய கரத்துல கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் இன்னொரு இடத்துல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு எத்தனை குண்டாங்க கொண்டு வந்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா கிடைக்காது. அதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உன்னதமா பார்க்கணும். இனி உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, போதுன்றது வரக்கூடாது.
என்ன வரணும் அப்படின்னா, கிருபை தாரும். என் கணவனுக்காக ஜெபிக்க கிருபை தாரும். குடும்பத்தை நடத்துறதுக்கு கிருபை தாரும். இந்த சரீரத்தினுடைய பலவீனத்தை தாங்கக்கூடிய கிருபை தாரும். இந்த சூழ்நிலையை தாங்கக்கூடிய கிருபை தாரும். இந்த அவமானத்தை தாங்கக்கூடிய கிருபை தாரும். கிருபை 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 கிருபைன்னு கேளுங்க. நான் நம்புறேன், அவருடைய கிருபை உங்களை வாழ வைக்கும். அவருடைய கிருபை வெட்கப்படுத்தாது. அவருடைய கிருபை சத்துருக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணும். அவருடைய கிருபை அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உங்களை தொடரும். அந்த கிருபை உங்களை பொறுப்புகளை செய்ய வைக்கும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருமே கேட்கலாமா? கைகளை எல்லாரும் உயர்த்தி, நன்றி அப்பா, கிருபதாரும் கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே. ஆமென். அவர் செய்ய நினைத்தது என்ன தடைபடும்? தடைபடாது. அவர் தனிமையின் பாதையில் என் கூட வருகிற ஒரு நல்ல தேவன். நன்றி அப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாடோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு, எத்தனை அறநூறு இறக்கு, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா? சொல்லுங்க எல்லாரும். இதற்கீடு, இதற்கீடு என்ன தருவேனா? ஹalleluya. விசுவாசத்தோட பாட போறோம், விசுவாசத்தோட பாட போறோம். ஆண்டவரே, எதையுமே நீங்க எனக்கு தந்த எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க, டைவர்ஸ் கோர்ட்ல. எதுக்கு போய் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு போய் நிக்கிறாங்க? இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு சொல்லுங்களேன். இந்த மனைவியோட வாழ்ந்தது போதும், இந்த கணவனாரோட வாழ்ந்தது போதும், போய் நிற்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி உங்க கனவுல கூட என்ன பண்ணக்கூடாது, நீங்க நினைக்கக்கூடாது. உங்க மனசுல கூட நினைக்கக்கூடாது. போதுன்ற அந்த வேர்டு உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அதை என்ன மாற்றணும், எப்படி மாற்றணும் தான் நினைக்கணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அருமையான டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு பெரிய தேவ மனிதர், மிகப்பெரிய தேவ மனிதர். எத்தனையோ பேர் அவங்கள ஏதோ கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம், அந்த மாதிரி அவருடைய ஊழியத்தை குறை சொல்லலாம். உண்மையிலே சொல்றேன், அந்த மனுஷன் தேவனோட நடந்தார் பாருங்க, தேவனோட நடந்தார் பாருங்க. அவங்க டீம்ல அவரோடு கூட 22 இயர்ஸ், 22 வருஷம் அவரோடு கூட டிராவல் பண்ண ஒரு பிரதரை சந்திச்ச. அந்த பிரதர் ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. பாஸ்டர், கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க. எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணி கரெக்டாக நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் ரூமுக்குள்ளே போவார், தூங்குறதுக்கு சொல்லி போவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே ஒரு 15 பேர் நாங்கள் வேற ஒரு ரூமில் தங்கியிருப்போம். சரி, அவர் பெல் அடித்தாருன்னா கரெக்டாக நாங்கள் போயிடுவோம். கரெக்டாக எத்தனை மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு ஷார்ப்பாக அவருக்கு ஒரு காஃபி கொடுக்கணும். அதுக்குன்னு டெய்லி ஒருத்தரை நாங்கள் நியமிச்சிருப்போம். அந்த 5 மணிக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் அறைக்குள்ளே போவார், தூங்குறதுக்குன்னு போவார். என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஆனால் காலையில் 5 மணிக்கு காஃபி கொண்டு போய் நாங்கள் ஒரு டீமில் இருக்கிற ஒருத்தர் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப தூக்கம் நடிச்சு தான் போவோம். அப்படின்னா ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கிறது மாதிரி, குளிச்சது மாதிரி பண்ணிடுவோம். ஆனால் முகத்தை கழுவிட்டு பல்லு கூட விளக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தூக்கம் வரும். அவருக்கு காஃபி கொடுத்துட்டோம்னா திருப்பி ஒரு 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு. ஆனால் காலையில் ரூமை தட்டி காஃபி கொடுத்த உடனே இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுப்பாராம். அந்த லிஸ்ட்டில் குறைஞ்சது 100 வசனம் இருக்குமாம்மா, 100 வசனம். அந்த 100 வசனத்தையும் நாளைக்கு டைப் பண்ணிட்டு வாப்பா, நாளைக்கு டைப் பண்ணிட்டு வாப்பா. அந்த 100 வசனத்துக்கு கீழே ராத்திரி இரவில் ஆண்டவர் யாரை குறித்து என்ன பேசினாரு, அவங்க ஃபேமிலியில் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி அவங்களுடைய பேர் முதற்கொண்டு எழுதுவாராம். பேர் முதற்கொண்டு அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இந்த 100 வசனத்தையும் அவர் தேடி எடுக்கிறதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்.
இந்த 2 மணி நேரம் தாண்டிச்சுன்னா 12 மணிக்கு ரூமுக்குள்ள போனவர் தூங்கி 2 மணி ஆயிரும். அதற்கு பிறகு அவருடைய பர்சனல் ஜபம் 4:30 மணிக்கு இதில் எழுந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பாரு. 5 மணிக்கு நாங்கள் காஃபி கொடுக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பாரு. எவ்வளோ நேரம் தூங்குறாருன்னே தெரியாது பாஸ்டர். எவ்வளோ நேரம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த, எத்தனை பாடுகள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அந்த தேவ மனுஷங்கள்லாம் போதும்னு சொல்லவே இல்லை, போதும்னு சொல்லவே இல்லை. போதும்னு சொல்லி இருந்தேன்னா இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தவே முடியாது. அவங்க ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அவருடைய முழங்கால் முட்டியில நின்று அவருடைய முட்டி நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது நிறைய காப்பு காய்ச்சி அது நிறைய ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கும் 90 வயதான அந்த தகப்பனுடைய கை இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இங்கே வரைக்கும் காப்பு காய்ச்சி அப்படியே கட்டையா இருக்குது. என்ன கையில் ஏதாவது புண்ணா அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, அவருடைய உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முழங்கால நின்று அவர் பைபிள் படிக்கணும்னு சொல்லி 15 டைம் மேலே முழங்கால ஃபுல் டைம் பைபிள் படித்து முடிச்சிட்டாரு. இந்த 2 கையையும் பெட்டு மேலே ஊனி அவர் முழங்கால நின்று பைபிள் படிச்சதுனால இந்த 2 கையும் காப்பு காய்ச்சிருக்குது. காப்பு காய்ச்சிருக்கு 2 கையும். 90 வயதான அந்த தகப்பனார் பிரமிப்பா இருந்துச்சு. என்ன வரல அப்படின்னு சொன்னா. ஆனா சிலர் பாருங்க, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் பாருங்க, வயசு 21 ஆகல, போதும் +2 ரிசல்ட் வந்துருச்சு. சிலருக்கு நினைச்சது மாதிரி மார்க் வந்து, சிலருக்கு நினைச்சது ஜெபம் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், போதும், படிப்பெல்லாம் போதும், எல்லாம் போதும், வாழ்க்கையே போதும். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையை கேட்கலாமா எல்லாருமே? கிருபையை கேட்கலாமா எல்லாருமே? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நான் அமர்ந்திருக்க விட மாட்டேன். ஒரு லட்சியத்தை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவரை விட மாட்டேன். இந்த பிசினஸ்ல ஒரு உயர்வை பார்க்கிற வரைக்கும் கர்த்தரை விட மாட்டேன். இது அல்ல, கர்த்தர் இன்னும் என்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னை கர்த்தர் பயங்கரமான காரியத்தை என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாட போறோம். தனிமையின் பாதையில என் கூட ஒருவர் இருக்கிறார், என் கூட ஒருவர் இருக்கிறார். ஆனா என் வாயை திறந்து கிருபையை மட்டும்தான் கேட்பேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. பாடுவோம். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஹல்லேலூயா. இப்ப சொல்லு, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேன் நான்? இதற்கீடு என்ன தருவேனா? கேளுங்க. இதற்கீடு ஹல்லேலூயா. என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. பாடு. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து கொண்டீரே. அப்பா, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து கொண்டீரே. இப்ப கைய மேல, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேன் நான்? இதற்கீடு என்ன தருவேன்? சொல்லிக்கொண்டே
ஏசப்பா இதற்கு என்ன தருவேனா? ஹalleluya. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. பாடிக்கொண்டே சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள்ள என்ன வரைஞ்சீரே, இதற்கு ஈடு என்ன செய்வேனா? உங்க உள்ளத்துக்குள்ள என்ன வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இப்ப சொல்லுவோம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். பாடிக்கொண்டே சத்தமா எஸ், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இன்னும் ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? பாடுவோம், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு இப்போ இப்போ ஆவியானுடைய ஒரு வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனுடைய கர்த்தர். ஹalleluya. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் சொல்லுங்க, மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. அப்பா கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. இப்போ கைகளை மேல தட்டி, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம். எஸ் லார்ட், இயேசுப்பா இயேசுப்பா சொல்லிக்கொண்டே, எத்தனை அன்பு என்பே. ஹalleluya. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேன்? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை. கடைசியா கைய மேல தட்டி, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை. நான் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபை. நான் இந்த உலகத்துல வாழ்வது உம்முடைய கிருபை. என் பொறுப்பை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. இயேசுவே இயேசுவே. இப்போ 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 சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க பலன் போதும்னு மனசுல நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இல்ல இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெரியது.
நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்போ இப்போ தடைகளை உடைக்கிற கர்த்தர், மனதில் இருக்கிற தாங்கல்களை மாற்றுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி அந்த வாயிலிருந்து போதும்னு வரக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே, கட்டுகளை தாண்டி, ஆண்டவரே, சூழ்நிலைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மேல் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து இறங்குவதாக, வந்து இறங்குவதாக. எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல கேட்டு கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல இப்பொழுது தேவனுடைய கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான அந்த சோர்வுகளை எடுத்து போடக்கூடிய, அந்த போதும் என்கிற மனப்பான்மை எடுத்து போடக்கூடிய ஒரு வல்லமை. ஓ, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் ஆண்டவர் என்ன பேசுறார் அப்படின்னா, நம்முடைய மனசளவில் நம்முடைய வாயை திறந்து என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, போதுன்ற வார்த்தையை நம்ம நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் மோசையை ரொம்ப அழகாக கொண்டு வராரு பாருங்களேன். எவ்வளோ கிருபை, எவ்வளோ கிருபை. அவனுடைய கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற கோலுக்கு கூட அவ்வளோ பெரிய வலிமை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அங்கே இருக்கிற எத்தனையோ பேர் கோல் வச்சுருந்தாங்க. சாதாரணமான ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் கையில் ஒரு கோல் இருக்குது. ஆனால் அந்த கோல் பார்த்தீங்கன்னா தரையில் போடும்போது அந்த கோல் பாம்பாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய கோல்களை போட்டு எல்லாருமே பாம்பை உண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, எல்லாருடைய கையில் இருந்த கோலை விட, மந்திர கோல்களை விட ஆண்டவருடைய பிள்ளையாகிய மோசையினுடைய கையில் இருந்த கோலுக்கு பெரிய வலிமை இருந்துச்சு. அந்த கோல் எல்லா கோல்களையும் விழுங்கி போயிடுச்சு அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவ்வளவு பவர்ஃபுல் மேன், அவ்வளோ அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவனுக்காக ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்துருந்தாரு. ஆனால் ஆண்டவர் அவனை நடத்தின அந்த பாதையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, போதும் போதும் போதும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன்னதான் அதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தாயின் கருவிலே உருவாகும்னு அதுக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் உன்னை பாதுகாத்தேன். வா போலாமா? அந்த ஜனங்களெல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த மோசை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நீங்க அனுப்ப சித்தமான வேற யாரையாகிலும் நீரை அனுப்பும், என்ன நீங்க என்ன பண்ண வேண்டாம், அனுப்ப வேண்டாம். திரும்ப கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் என்ன பண்ணலைன்னா, நான் வரல விடாப்புடியா, இல்லை நான் பேச மாட்டேன், இல்லை எனக்கு புரியாது. இல்லை, மோசையினுடைய சூழ்நிலை நமக்கு புரியுது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அதே சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், நான் எப்படி சொல்லுவேன் என்னுடைய குடும்பத்துக்காக, நான் இனி இது எப்படி திறப்பில் நிற்பேன்னு சொல்லுவேன். இவ்வளவு பண்ணினதுக்கு பிற்பாடு நான் எப்படி பாஸ்டர் நிற்க முடியும்? எப்படி நிற்பேன்? எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்? எனக்கு மனசை சுத்தமாக நான் விட்டுட்டேன் பாஸ்டர், மனசை சுத்தமாக விட்டுட்டேன், வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு பண்ணியாச்சு அப்படின்னலாம் நீங்க நினைக்கலாம். இதே ஒரு மனப்பான்மை தான் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மோசை இதே மனப்பான்மை தான் இருந்துச்சு. அவனுடைய மனது முழுக்க முழுக்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இனி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், இனி இந்த கோலை கொண்டு போய் என்ன பிரயோஜனம், இனி என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வா வா அப்படின்னு கூப்பிட்டார். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையை கொண்டு 20 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டாரு. அவன் ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டாரு. அவன் முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். 10 கற்பனைகளை பேசி கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, த லாஸ்ட் மினிட் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ அந்த கானான் தேசத்தை நீ பார்க்க மட்டும்தான் செய்வ, ஆனா என்ன பண்ண மாட்டேன்னா, அந்த கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்ட, நீ உள்ள போக முடியாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அது எங்க ஆரம்பிச்ச விதை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை அழைக்கும் போது போதும், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு பாருங்க. அது எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா, ஆண்டவரிடத்துல 2-3 விஷயம் கேட்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க, நான் எப்படியாவது கானான் தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணுமே, போதும்
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோசே போதும் போதும் போதும்ன்றான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? மோசே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, போதும், இதை குறித்து நீ என்ன பண்ணாத, சொல்லுங்க, பேசாதப்பா, இதை குறித்து நீ ஜெபம் பண்ணாதப்பா, போதும்பா போதும்பா. சிஸ்டர், பிரதர், நீங்க போதும் போதும் போதும், எனக்கு இந்த குடும்பத்தை பார்க்க முடியல, எனக்கு இந்த பிள்ளைகளுக்காகலாம் ஆள முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஜெபிக்க முடியாது, இவங்களோட சேர்ந்து எத்தனை நாள் நான் பாடுபடுவேன், போதும் என்னத்தை அப்படின்னு நீங்க ஒரு எல்லையை நீங்க நியமிச்சு, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, கண்டிப்பா பிசாசு உங்களுக்கு வழி நடத்துறது. அப்படி மனசுல தாக்கமா இருந்து போதுன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கடைசியில யார் போதும்னு சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னா, சொல்லுங்களேன், ஆண்டவர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்க சேரவே முடியாத ஒரு மாதிரி ஒரு நாள் சூழ்நிலை வரும். நீங்க ஒப்புரவாக முடியாத ஒரு நாள் வரும். நீங்க ஜெபிக்கவே முடியாத ஒரு நாள் வரும். நீங்க அந்த அதிகாரத்துல உட்காரவே முடியாத ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கு தான் என் வாயை திறந்து நான் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, என்ன சொல்லணும்? அதற்கு மாறா பலந்தாரும் கிருபை தாரும், பலந்தாரும் கிருபை தாரும், பலந்தாரும் கிருபை தாரும், பலந்தாரும் கிருபை தாரும். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியா தீர்க்கதரிசியும் அப்படிதான். அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம். என்ன ஒரு பக்தி வைராக்கியம், என்ன ஒரு சவால், என்ன ஒரு தைரியம். போய் நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அவ்வளவு அந்த இடத்துல வெற்றியை பார்த்த உடனே அத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அப்படியாப்பா, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் போய் தீர்க்கதரிசிகள் அழிச்சிருங்கன்னு உடனே அத்தனை பேரும் எழும்பிட்டாங்க. ஆனா ஏசபேல் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி, அந்த ராஜாவினுடைய மனைவி வந்து இவனுக்கு ஒரு மிரட்டல் ஆள் இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? எத்தனை பேரை கொன்னியோ அத்தனை பேருடைய ஜீவனுக்கு தக்கதாய் உனக்கு நான் செய்யாம இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மிரட்டல். அந்த மிரட்டல்ல வந்து மிரண்டு போயிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு கூட சப்போர்ட்டிக்கு ஒரு 1000 பேர் வந்து நிக்கல. அவங்க அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றுட்டு போயிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம். சில நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு வெறுப்பு எப்போ வரும் தெரியுமா? நம்முடைய வேலையின் மேல வெறுப்பு, நம்முடைய குடும்பத்தின் மேல வெறுப்பு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பின் மேல எப்ப வெறுப்பு வரும் அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம். நான் எப்ப வெறுப்பு வரும் சிஸ்டர்? எப்ப வெறுப்பு வரும்? உங்க வாழ்க்கையிலே வெறுப்பு, உங்களுக்கு யாருக்குமே எதையும் செய்ய வேண்டாம் போதுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். நான் ஒருவன் மாத்திரம் தூங்காம இருக்கணுமா? நான் ஒருவன் மாத்திரம் கதறி கதறி ஜெபிக்கணுமா? நான் ஒருத்தன் மாத்திரம் பாடுபட்டு உழைக்கணுமா? நான் ஒருத்தன் மட்டும் சகிச்சு சகிச்சு போகணுமா? நான் ஒருத்தன் மட்டும் இறங்கி இறங்கி போகணுமா? அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம நிறைய பேர் என்ன சொல்லி, நான் ஒருத்தன் மட்டும் எதுக்கு அப்படி போகணும், நான் ஒருத்தி மட்டும் நான் எதுக்கு அப்படி போகணும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் 1000 பேரை வைக்கல, நான் உன்னை ஒருத்தியை தான் வச்சிருக்கிறேன். நான் உன்னை ஒருத்தனை மட்டும்தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் கர்த்தர் விஷனை கொடுத்திருக்கிறாரு. அந்த விஷன் இருக்கிறதுனால, அந்த தரிசனம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நீ மட்டும்தான் நிக்க முடியும், நீங்க மட்டும்தான் நிக்க முடியும். உங்களை தவிர வேற யாரும் அந்த இடத்துல நிற்க முடியாது. நீங்க மட்டும்தான் தூங்காம இருக்க முடியும், மற்ற யாராலையும் செய்ய முடியாது. நீங்க மட்டும்தான் சகிக்க முடியும், மற்ற யாராலையும் சகிக்க முடியாது. அதுதான் நீங்க, அதுதான் ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார், அதுதான் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்றாரு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் அப்படிதான் சொல்றான், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம். கர்த்தர் சொல்றாரு, ஆமாப்பா நீ ஒருவன் மாத்திரம் தான். இன்னும் மறைஞ்சு 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நீ ஒருத்த மட்டும்தான் இருக்கிற. நீ போணும், நீ ஓடணும். ஹல்லேலூயா. போதும் போதும்னு சொன்ன கர்த்தர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனாலும் அவருடைய மனசு என்ன பண்ணலன்னா, திரும்பி செய்கிறதுக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவர் தேற்றினதற்கு பிறகும், ஆண்டவர் தட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடும் அந்த ஜனங்கள் மேல வச்சிருந்த கசப்பு, ஊழியக்காரங்க மேல வச்சிருந்த கசப்பு, குடும்பத்தின் மேல வச்சிருந்த கசப்பு வந்து அவன் அப்படியே தடுத்து நிறுத்திருச்சு. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும், இவ்வளவு வார்த்தையை கேட்டும்
நிறைய பேருடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியே ஒரு இல்லை பாஸ்டர், நான் என்னென்னமோ பார்த்துட்டேன், இவங்களுக்கெல்லாம் நன்றி இல்லாத ஜென்மம், இவங்கெல்லாம் உணர்வே இல்லாத ஜென்மம், நம்ம இவங்களெல்லாம் பார்த்து வாழ முடியாது, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லவே இல்லை. நான் ஒரு பெரிய ஊழியக்கார கூட்டத்தில் பேசுறது போல பேசுகிறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொள்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம், நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற யுத்த ஆயுதம், நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற கருவி, நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற ஒரு பெரிய மிஷின். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு மலைகளை நான் நொறுக்கி குன்றுகளை தவிடுபொடி ஆக்குவேன். நீ எந்திரம், நீ ஒரு பெரிய எந்திரம், அதுவும் சாதாரணமான எந்திரம் அல்ல, பற்களுள்ள எந்திரம். உன்னிடத்தில் வருகிற எவ்வளவு பெரிய மலையானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் நொறுங்கி போவான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 கிருபை. போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மிகழத்தக்கதாய். ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஊற்றப்படுவதாக. ஹalleluya. பாடுவோம். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக சொல்லுவோம். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியா. கைகளை மேல தட்டி, கணுக்கால அளவு போதாதையா, கணுக்கால அளவு போதாதையா, முழங்கால அளவு போதாது. சொல்லுவோம். நீந்தி 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 மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து. கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே. ஹalleluya. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே. பாடுவோம். போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதி. கேட்டுக்கொண்டே வாருமையா. கேளுங்க, வாஞ்சையோட கேளுங்க. அந்த ஆவியானுடைய மகிமை இப்பொழுது ஊற்றப்படுகிறது, இப்பொழுது ஊற்றப்படுகிறது. நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹalleluya. ஆண்டவர் தாசனாகிய தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நான் மச்சுப்பாவின வீட்டில் குடியிருக்கிறேன், நான் ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன், நான் ரொம்ப சொகுசான வீட்டில் குடியிருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய உடன்படிக்கையை பற்றி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி ஒரு நல்ல இடத்துல இல்லை. அதனால
இந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய ஒரு நல்ல இடத்துல நான் வைக்கணும், ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டுறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன். உடனே அந்த உற்சாகத்தின் மிகுதியினால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருத்தனை எடுக்கிறார். என்ன பொருத்தனை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை. இது ராஜாக்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ராஜாக்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க பாருங்க, ஒரு பொருத்தனை எடுக்கிறாங்க பாருங்க. இது ஒரு பெரிய சவால். என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை என்கிற பொருத்தனை ராஜாக்களுக்கு பெரிய பொருத்தனை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேர் பொருத்தனை எடுக்கிறது இல்லை. ஆனா நீங்க நிறைய பேர் பொருத்தனை எடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, பொருத்தனைகள் உமக்காக செலுத்தப்படும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் நிறைய பொருத்தனை எடுத்திருக்கிறேன். நிறைய பொருத்தனை இந்த 6 மாசத்துக்குள்ள பைபிளை வாசிச்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை. ஆண்டவரே இந்த 3 மாதத்துல இந்த ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பொருத்தனை. ஆண்டவரே ஒரு 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னா நெட்டு கனெக்ட் பண்ற எந்த மொபைலையும் நான் பயன்படுத்துவது இல்லை, இது ஒரு பொருத்தனை. அப்படின்னா இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்க எல்லாம் எனக்கு அன்னைக்கு அது சவாலா இருந்துச்சு, நான் அதை பண்ணணும், அதுக்காக பண்ணிட்டேன். அதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க என்ன எடுக்கணும்னா பொருத்தனை எடுக்கணும், சவாலான பொருத்தனை எடுக்கணும், செய்கிற பொருத்தனை எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு செய்கிற பொருத்தனை நிறைய இருக்கும், நம்ம செஞ்சிட முடியும். ஆனா தான் ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் நீதிமான். ஆனா இந்த பொருத்தனைகளை ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. நிறைய பேர் இன்னைக்கு பொருத்தனை பண்ற, காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, அது ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனை ஆண்டவருக்காக செலுத்தணும். இந்த மாதிரி தேவனுடைய மனுஷன் இந்த பொருத்தனை பாருங்க, அதை எதையுமே யோசிக்கல. அவ்வளவுதான், நான் ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏற மாட்டேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு கொடுத்துருக்கிற வேலை யுத்தம் செய்யறது தான். ஆனா நீ என்ன பண்ணிருக்கிறன்னா, நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற. அப்படின்னா குற்றம் இல்லாத ரத்த பழி உன் தலை மேல இருக்கிறது. தாவீதின் மேல இருந்த பெரிய ரத்த பலியே என்ன ரத்த பலி அப்படின்னா, உரியாவை கொண்டது ஒரு பெரிய ரத்த பலி. அவன் மேல இந்த மாதிரி நிறைய ரத்த பலி இருக்கு. அதனால உன் கைகள் ரத்த கரையா இருக்கிறதுனால உன் மூலமா நான் ஆலயத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆனா உன்னுடைய கர்ப்ப பிறப்பின் மூலமா நான் என்ன பண்ணுவேன், ஆலயத்தை கட்டுவேன். ஆனா போதும் ஆண்டவரே சொன்னதுக்கு பிற்பாடு கூட அவனுடைய மோகம் இல்ல, ஏதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பரவாயில்லன்னு மனசுல நினைச்சதுனால அதற்கு வேண்டிய பணம், அதற்கு வேண்டிய வெள்ளி, அதற்கு வேண்டிய தங்கம், அதற்கு வேண்டிய பிளான், இது எல்லாத்தையும் ஆண்டவர் யார் கையில கொடுத்தாரு சொல்லுங்க சத்தமா? கேட்கல? சிஸ்டர், பிரதர், உங்களை கொண்டு சில காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு நினைச்சா கூட உங்க இருதயத்துல என்ன செய்யறதுக்கு நம்புங்க ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை உங்களை கொண்டு 75% செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்னா, போதும்னு சொல்றவங்களே அல்ல, போதும்னு சொல்றவங்களே அல்ல. யாரை பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? எனக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே செய்கிறேன், எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே செய்கிறேன், எனக்கு பணத்தை கொடுங்க ஆண்டவரே செய்கிறேன், எனக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே நான் செய்கிறேன். இன்னும் சரி பணத்தை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, இருக்கிற பணத்தோட செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பலனை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, இருக்கிற இந்த பலத்தை கொண்டு செய்கிறேன். யாரை பிடிக்கும் அப்படின்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட்டு வரட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த தாட்டு வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில போதும் என்கிற அந்த வார்த்தை, அதற்கு நான் இடமே என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு சில பேரிடத்துல கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறாரு, நீங்க ரொம்ப மன்னிப்பு கேட்கணும், ரொம்ப மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை சொன்னதுக்காக மன்னிப்பு கேளுங்க, சொன்னதுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே டைம் கொடுக்கும்போது கண்களை மூடி ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தரோட ஆண்டவர் பேசுவாரே. ஆனால் நீ ஏன் உன்னுடைய கணவனார கடிந்து கொண்ட மகளே, நீ எதுக்கு உங்களுடைய மனைவியை கடிந்து கொண்ட மகனே? ஹல்லேலூயா. பாஸ்டர், என்ன அவ்வளவு டென்ஷன் படுத்திட்டாங்க, என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால தான் நான் போதும்னு நான் சொன்னேன். எனக்கு நிம்மதியே இல்லாம என்னை விட்டுட்டாங்க,
என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல, அதனால தான் நான் போதும்னு சொன்னேன். ஆனா நிறைய பேர் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, கண்களை மூடி ஒருவேளை கைகளை உயர்த்த முடியும்னா உயர்த்தி கத்திரத்துல, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்க கேளுங்க. இல்ல நான் போவேன், நான் செய்வேன், எனக்கு கொடுங்க அந்த பலத்தை இன்னைக்கு கொடுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் அந்த பலத்தை எனக்கு தருகிற தேவனா இருக்கிறார். ரதலரம் தனகரதல ரீதனம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய பேரை உருவாக்குகிற ஒரு காலமா இருக்கிறது. இந்த காலம் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற காலமா இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்குகிற காலம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்தோமையா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. ஹல்லேலூயா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. கைகளை உயர்த்தி நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கைகளை உயர்த்தி கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாக. என் பிள்ளைகளை தட்டி எழுப்புங்கப்பா. நோக்காதே. ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பலவீனமான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு பலனான இருதயத்தை கொடுங்க ஆண்டவர். அந்த உற்சாகம் இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு நீர் இறங்கி வாரும் ஆண்டவர்.
சூழ்நிலைகளினாலே, அடிக்கிற புயல்களினாலே, காற்றுகளினாலே தவழ்ந்து போய் இதற்கு மேல் எதையும் செய்ய வேண்டாம், போதும் கர்த்தாவே என்று மனநிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஓடுகிற இரத்த அணுக்களுக்குள்ள உம்முடைய தரிசனம் புகுந்து, உங்க வல்லமை புகுந்து, உங்களுடைய உற்சாகம் அப்படி அவர்களுக்குள்ளே கடந்து போய் தட்டி எழுப்புகிறதற்கு தேவரீர் இறங்கி வருவீராக, தேவரீர் இறங்கி வருவீராக. ஓ ஹalleluya. நோகாதே, நீ நோகாதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோகாதே, நீ நோகாதே, உன்னை பலவீன பாடுத்தோமையா. சேர்ந்து சோகமான நினைவுகள், குடும்பத்தார் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், நேசித்தோ செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. திரும்ப திரும்ப சோகமான நினைவுகள், குடும்பம் செய்த தீமைகள் திரும்பி பார்க்கா. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே. எஸ் பிரைஸ். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே. பாடுறவங்க பாடுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க.